அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக பிரசன்னமாக இருக்கின்றார். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இதோ இந்த நற்கருணையிலே நம்மோடு வாழுகின்றார், நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்போர் நிலை வாழ்வை பெறுவர் என்று சொன்ன இயேசு நமக்காக இறங்கி வந்திருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு வாழ்வு தர இங்கே அவர் இருக்கின்றார். இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்வதைப் போல, நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற தெய்வம், நமக்கு அருகாமையில் இருக்கிற தெய்வம் இவரை போலன்றி வேறு எவரும் இல்லை. வேறு எந்த இனத்திற்கும் இப்படிப்பட்ட கடவுள் கிடைக்கவில்லை. இதோ நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருகிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய பிரசன்னத்திலே அந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாடல் வழியாக நாம் இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி அவரை ஆராதிப்போம். வணங்குகின்றோம், கருணை நாமரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், கருணை நாமரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், கருணை நாமரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், கருணை நாமரை ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம்,
சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம் நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம் சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம் நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம் சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம் மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம் பரலோக மன்னாவே ஆராதிக்கின்றோம் மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம் திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம் எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம் திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம் எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம் நம்மிடத்தில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நற்கருணை நாதரை நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது சொல்லுகின்ற ஜெபத்தை சொல்லி அவரை நாம் துதிப்போம். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். உம்மை புகழ்கின்றோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், அனைத்தையும் அனைத்தையும் எனக்காக செய்து முடிப்பவர். எனக்காக செய்து முடிப்பவர். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். என்மேல் இரக்கமாயிரும். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், ராஜாதி ராஜாவே, ராஜாதி ராஜாவே, இறையிறக்க ராஜாவே, இறையிறக்க ராஜாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை புகழுகிறோம். எங்களை வாழ வைப்பவரே, எங்களை வாழ வைப்பவரே, அற்புதம் செய்பவரே, அற்புதம் செய்பவரே, வழி நடத்துபவரே, வழி நடத்துபவரே, தாயை போல தேற்றுபவரே, தாயைப் போல தேற்றுபவரே, தந்தை போல அரவணைப்பவரே, தந்தை போல அரவணைப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்நாள் வரை இந்நாள் வரை எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வில் நீர் செய்த நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நீர் செய்த நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நாங்கள் இருப்பதும் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் இயங்குவதும் உமது அருளால்தான். உமது அருளால்தான். உமது அருளுக்காக, உமது அருளுக்காக, உமது இரக்கத்திற்காக உமது இரக்கத்திற்காக,
உமது கருணைக்காக உமது கருணைக்காக எங்கள் மீது எங்கள் மீது நீர் காட்டிய நீர் காட்டிய பாசத்திற்காக பாசத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும். வழி நடத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகின்றது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. நாம் நற்கருணை ஆண்டவரை நம்புகிற பொழுது அந்த ஆண்டவருக்கு உகந்தவராய் நாம் மாறுகிறோம். அவருக்கு பிரியமானவராய் நாம் மாறுகிறோம். கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நாம் நற்கருணை ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறோம். இதோ இங்கே அவர் உண்மையாகவே முழுமையான பிரசன்னத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். நற்கருணை ஆண்டவர் உண்மையாகவே இங்கே வீற்றிருக்கிறார். இங்கே தெய்வம் இருக்கிறார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நாம் நற்கருணை ஆண்டவருடைய முன்பாக அமர்ந்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே பொன்னான நேரங்கள். நம்மை அறியாமலேயே நிறைய ஆசீர்வாதங்களை அவர் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அமைதியாயிருங்கள், நான் உங்களுக்காக போரிடுவேன் என்று விடுதலை பயணம் 14:14 ஆண்டவர் கூறுகிறார். அமைதியாய் இருப்பது என்பது வீட்டில் அமைதியாய் இருப்பது அல்ல, தூங்கிக் கொண்டு அமைதியாய் இருப்பது அல்ல, மாறாக நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமைதியாக இருப்பது. நற்கருணை ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருப்பது. அப்பொழுது அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் நமக்காக போரிடுவார். நாம் போராட தேவையில்லை. இது அவருடைய போர் என்று சொல்லி அவரை எடுத்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவர் முன்பாக அமரக்கூடிய இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவருடைய உடனிருப்பு நமக்கு தேவை என்பதை உணர்வோம். இதோ மோசே சொன்னாரே, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றால் என்னை இங்கிருந்து போக விடாதேயும் என்று சொன்னார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல நான் இருக்க வேண்டாம், உம்முடைய பிரசன்னத்தோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் எப்படிப்பட்ட தேவன்! அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். நம்பிக்கை இல்லாத பொழுது நாம் கடவுளை விட்டு விலகி செல்லுகிறோம். இதோ ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது நம்பிக்கையோடு நாம் வர வேண்டும். அப்பொழுது இறைவனுடைய ஆசீரை நாம் பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே பார்வையற்ற இருவர் இயேசுவை தேடி வருகின்றனர். அப்படி வருகிற பொழுது இயேசுவை தேடி வந்து அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? அப்பொழுது அவர்கள், ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். அந்த கேள்வியை கேட்காமலே ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கலாம். அந்த ஆண்டவர் கேட்கிறார், என் மீது உனக்கு நம்பிக்கை உண்டா? நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என நீ நம்புகிறாயா?
உன்னுடைய வாழ்க்கையிலே நான் வல்ல செயல்கள் செய்ய முடியும் என நீ நம்புகிறாயா என்று ஆண்டவர் அந்த பார்வையற்ற இருவரை பார்த்து கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம். உடனடியாக அவர்களுக்கு பார்வை கிடைக்கிறது. நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு மீண்டும் பார்வையை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களை, நாமும் நம்புகிற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். உடலிலே நாம் நலம் பெறுகிறோம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, கடவுளை நம்புகிற பொழுது நாம் சுகம் பெறுகிறோம், நலம் பெறுகிறோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தே அமைகின்றன. கடவுளுடைய சக்தியிலே, அவருடைய வல்லமையிலே என்றும் மாற்றமே இல்லை. அவர் எப்பொழுதும் வல்லமையோடு வீற்றிருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும் நம்முடைய நம்பிக்கையில்தான் அடங்கி இருக்குது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னை குணமாக்கும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரை நீர் தொட்டால் போதும், நான் நலம் பெறுவேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். எல்லா நோயாளிகளையும் ஒப்புக் கொடுப்போம். எல்லா நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை குணப்படுத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
நாவசைத்து பேசாத என் வாய் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொழியும் கேட்காத என் காது கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொழியும் கேட்காத என் காது கூட அயராத உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர் தொடுகிற பொழுது அங்கே வல்லமை இறங்குகிறது. நற்கருணை ஆண்டவர் ஆணி பாய்ந்த கரத்தினாலே நம் அனைவரையும் தொட்டு சௌக்கியப்படுத்த வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்தோம். நம்மை குணப்படுத்திய தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பேதுரு இரவெல்லாம் பாடுபட்டு உழைக்கிறார், ஆனால் மீன் ஒன்றும் அகப்படவே இல்லை. எனவே மிகுந்த வருத்தத்தோடு அவர் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்க்கிறார். பார்த்து வலையை ஆழமாக போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் உமது வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி வலையை போட்ட பொழுது ஏராளமான மீன்கள் அவருக்கு கிடைத்தன. அருகிலிருந்த படகிலிருந்தும் வந்து இந்த மீன்களை அள்ளி சென்றார்கள். இயேசுவோடு இருக்கிற பொழுது அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இயேசு இல்லாமல் உழைக்கிற பொழுது அந்த உழைப்பிலே பலன் இல்லை. இயேசுவோடு இணைந்து நாம் உழைக்கிற பொழுது, நாம் பயணிக்கிற பொழுது அந்த வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி உண்டு. இயேசு இல்லாத வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லை என்ற அர்த்தம். இயேசு நம்மோடு இருக்கிற பொழுது எது இல்லாமல் இருந்தாலும் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆகவே எது இருக்கிறதோ இல்லையோ, இயேசு என்னோடு இருக்கிறாரா என்பதுதான் இங்கே முக்கியம். அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வரை கடவுள் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். காரணம், அவருடைய பெயர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. எங்கோ தொலைவில் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் நம்மோடு உடன் பயணிக்கிற தெய்வம். நம்முடைய இன்பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய துன்பத்திலும் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம். பேதுரு கடலிலே நடந்து செல்கிற பொழுது இதோ மூழ்கி போகிறார். அப்பொழுது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்ன உடனே இயேசு அவருடைய கையை பிடித்து காப்பாற்றி விடுகிறார். இயேசுவின் மீது பார்வையை பதித்து அவர் செல்லுகிற பொழுதெல்லாம்
தைரியமாக நடந்தார். பார்வை கடலின் மீது மாறியதும் அவர் மூழ்கத் தொடங்குகிறார். நமது பார்வை எதன் மீது இருக்கிறது, யார் மீது இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். நற்கருணை ஆண்டவரே, உம்மிலே எங்களுடைய கண்களை பதிய வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஏராளமான நன்மைகளை எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உம்முடைய கிருபையால் தான். ஆகவே தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்முடைய தொழில், நம்முடைய கல்வி, நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நம்பிக்கையோடு அவரிடத்தில் சமர்ப்பிப்போம். நம்முடைய முயற்சியும் அவரது ஆசீரும் இணைகிற பொழுது அங்கே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவரே, நான் செய்கிற எல்லா வேலைகளிலும் உமது அருளை என் மீது பொழிந்தருளும், எனக்கு வெற்றி தாரும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் வாழ்க்கையிலே அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். Dear
நன்றி கூறுவேனா இன்னும் நன்றி கூறுவேனா. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு படகிலே செல்லுகிறார், கூடவே சீடர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்கின்றது. பெரிய புயல் காற்று அடிக்கிறது. நாங்கள் மூழ்கி விடுவோமோ இறந்து விடுவோமோ என்ற பயத்திலே சீடர்கள் உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவிடத்திலே சென்று, ஐயா, நாங்கள் சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார். அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பொழுது அவர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களது படகில் நான் இல்லையா? ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கிறார். இயேசு அவர்களோடு இருந்தும் அந்த புயல் காற்றை கண்டு அவர்கள் அஞ்சினார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோம், விசுவசிக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் புயல் காற்றை போல துன்பங்கள் வருகிற பொழுது, பிரச்சனைகள் வருகிற பொழுது, நோய் எதிர்பாராமல் வருகிற பொழுது நாமும் அந்த சீடர்களைப் போல பதறுகிறோம். சீடர்கள் செய்த நல்ல காரியம் என்ன? அந்த புயல் காற்றை கண்டு பயந்த அவர்கள் இயேசுவிடத்திலே சென்றார்கள். இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று சொன்னார்கள். அதே போல நாமும் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற பொழுது இயேசுவிடத்திலே செல்ல வேண்டும். நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வம் அவர். எசாயா 59:1வது வசனம் சொல்லுகிறது, உன்னை மீட்க முடியாதவாறு கடவுளுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை. உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தர முடியாதவாறு அவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை. இதோ அவரால் எல்லாம் முடியும். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தெய்வம், நம்மை மீட்கின்ற தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் கடவுளாக இருந்தும் நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். தன்னையே தாழ்த்தி கொண்டு வந்தார். சிலுவை சாவு மட்டும் தன்னை தாழ்த்தினார். எதற்காக? நம்மீது கொண்ட பாசத்திற்காக, நம்மை மீட்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அவர் தன்னையே அழித்து கொள்ளுகிறார், தன்னையே கரைத்து கொள்ளுகிறார். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மை கைவிடுவாரா? வாருங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்று சொன்னது இயேசு. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். அதே போல அந்த சீடர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். நம்மையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் தெய்வம். ஒரு நாளும் நம்மை மறவாத தெய்வம் அவர். அவர் எப்படி நம்மை கைவிடுவார்? எத்தனை துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அந்த சீடர்களைப் போல இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று அவரிடத்தில் ஓடி செல்லுகிற பொழுது அந்த துன்பங்களிலிருந்து, நோயிலிருந்து நம்மை காப்பாற்றி அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதோ அந்த ஆண்டவரிடத்திலே இப்பொழுது நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு நாம் எடுத்து கூறுவோம். அன்பே உருவான இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருபால் துறவரத்தார் அனைவரும் தங்கள் வாழ்வில் இறைமகனை வாழ்வாக்கி அவரை பிறரோடு பகிர்ந்து சாட்சிய வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, நாங்கள் எங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைத்துவிட்டு புதிய மனித இயல்பான கிறிஸ்துவை அணைந்து கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினோரை கைவிடாத இறைவா, எமது நம்பிக்கையின் உச்சமான நாசரேத்து இயேசு பற்றி பெருமிதம் கொள்ளும் நாங்கள் நாளும் பொழுதும் அவரையே நம்பி அவருக்கு ஏற்புடையதை மட்டும் செய்திட
வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, சிறு மந்தையாகிய நாங்கள் எதற்கும் எவருக்கும் அஞ்சிடாமல் எம்மோடு எம் இயேசு இறைவன் இருக்கிறார் என்ற உறுதியோடு வாழ்ந்திடவும் எம்மை உமது ஆட்சியில் உட்படுத்த திருவுளம் கொண்ட உம்மை வாழ்த்தவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, மாதா தொலைக்காட்சியை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இதனை வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் நன்கொடையாளர்களை ஆசிர்வதியும். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட பல மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தேவைகளோடு நமது தேவைகளையும் நற்கருணை ஆண்டவரிடத்திலே மௌனமாய் சமர்ப்பிப்போம். நன்மைகள் செய்கிற ஆண்டவர், இதோ நாம் இந்த வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் இப்பொழுது சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்கிற தகப்பனாக இருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்நாள் வரை எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த பொழுதெல்லாம் எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறீர். நற்கருணை ஆண்டவரே, கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சமர்ப்பித்த எல்லா வேண்டல்களுக்கும் பதில் தந்து உமது திருவுளப்படியே எங்களை வழிநடத்துவீராக. அன்புக்குரியவர்களே, மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனம் 28 12 வருடம் இரத்தப்போக்குடைய பெண், நான் இயேசுவின் ஆடையை தொடுவேன், அப்பொழுது நலம் பெறுவேன் என்று சொல்லி இயேசுவை தேடி வருகிறாள். 12 வருடங்களாக எத்தனையோ மருத்துவரிடத்தில் சென்று அவள் தன்னிடம் இருப்பதை எல்லாம் செலவழித்தாள். ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இறுதியில் இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்ட பிற்பாடு இயேசுவை தேடி வருகிறாள். இயேசுவோ ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிறார். இயேசுவை நெருங்கி செல்வது கடினமாக இருந்தது. ஆனாலும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காமல், நான் இயேசுவை எப்படியாவது அவருடைய ஆடையின் ஓரத்தை நான் தொடுவேன் என்ற நம்பிக்கையோடு அவள் இயேசுவை தேடி வருகிறாள். இரத்தப்போக்கு உண்டு, தீட்டு, அவள் நின்றால் தீட்டு, மற்றவரை தொட்டால் தீட்டு என்கிற அந்த ஊரிலே இவள் உயிரை பணயம் வைத்து தைரியமாக வருகிறாள். அப்படி வருகிற பொழுது இந்த பெண்ணை கீழே தள்ளி விடுகிறார்கள், காலால் மிதிக்கிறார்கள். ஆனாலும் அந்த மிதிகளை எல்லாம் வாங்கி கொண்டு அவள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் ஊர்ந்து ஊர்ந்து செல்லுகிறாள். எப்படியோ ஒரு வழியாக இயேசுவை நெருங்கி வந்து விட்டாள். அவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட மாத்திரத்திலே இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டது. அவளுடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. நம்பினோரை கைவிடாத தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை இதோ இந்த நிகழ்விலே நாம் மீண்டும் ஒரு முறை நம்புகின்றோம். நமக்கு தெரிய வருகின்றது. இயேசுவை தொட்ட உடனே அவள் நலமடைந்தாள். இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், என்னை தொட்டது யார்? அங்கே கூடியிருக்கிறவர்கள் கேட்கிறார், ஆண்டவரே, எல்லோரும் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறோமே, என்னை தொட்டது யார் என்று எப்படி நீர் கேட்கிறீர்? இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே அந்த மகள் எழுந்து நிற்கிறாள். நடந்ததையெல்லாம் சொல்லுகிறாள். மகளே, சமாதானமாய் போ, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று கூறுகிறார். 12 வருட பிரச்சனை நம்பிக்கையோடு தொட்ட மாத்திரத்திலே அவளை விட்டு நீங்கிற்று. நாமும் பல வருடங்களாக பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி வருகிற பொழுது நாமும் குணம் பெறுகிறோம். நம்மையும் அவர் வாழ வைப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரிடத்தில் நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அந்த பெண் எவ்வாறு நம்பிக்கையோடு வந்தாளோ அதே போல நானும் நம்பிக்கையோடும் இடத்திலே வருகிறேன். அவள் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டாள் என்றால் அவள் கீழே விழுந்து அவருடைய பாதத்தை பணிந்தாள் என்ற அர்த்தம். அது ஆராதனை குறிக்கிறது.
இயேசுவை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நலம் பெறுகிறோம். நம்முடைய கட்டுக்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். நாம் வாழ்வு பெறுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற இருள் மறைந்து நம்முடைய வாழ்வு ஒளி பெறுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே தொழுகை கூட தலைவர் யாயிர் என்பவருடைய மகள் உடல்நலமற்றிருக்கிறாள். சிறிது நேரத்திலே அவருக்கு செய்தி வருகிறது, இதோ உம்முடைய மகள் இறந்து விட்டாள் என்று. அவர் மிகுந்த துக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மிக அருமையான ஒரு வார்த்தை. மார்க் 5:36, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். இன்றும் நம்மை பார்த்து நற்கருணை ஆண்டவர் கூறுகிறார், மகனே மகளே, என்னை தேடி நீ வந்திருக்கிறாய். பலவிதமான குழப்பங்களோடு, பயங்களோடு, பிரச்சனைகளோடு என் முன்பாக நீ அமர்ந்திருக்கலாம். உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், அஞ்சாதே. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் உன்னை தூக்கி உயர்த்த என்னால் முடியும். என்னால் இயலாத காரியம் எதுவுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு நம்பிக்கை தேவை. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்பிக்கை இல்லாமல் போகிற பொழுது அச்சம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆண்டவரே, நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். இதோ இந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன். என்னுடைய இந்த துன்பத்திலும் இந்த வியாதியிலும் நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை முழுமையாக நம்புகிற பொழுது நாம் நலம் பெறுகிறோம். அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்றுதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வளிக்கும். நம்பிக்கை நம்மை நலமாக்கும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நாம் வாழ்வு பெறுவோம் என்பதை உணர்வோம். ஆண்டவரே, நம்பிக்கை என்னும் வரத்தை தாரும் என்று சொல்லி முழுமையாக அவரிடத்தில் சரணாகதி ஆவோம். நம்பினோரை கைவிடாத தெய்வம் நிச்சயமாக நமக்கு வாழ்வு தருவார். நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றுவார். நம்மை ஆசீர்வதிப்பார். முழுமையாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த 12 வருடம் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை போல நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொழுகை கூட தலைவர் யாயிர் இயேசுவை நம்பியதைப் போல நாமும் இயேசுவை நம்புவோம். பார்வையற்ற இருவர், இயேசுவே உம்மால் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று நம்பினதைப் போல நாமும் நம்புவோம். பேதுரு இயேசுவின் மீது பார்வை பதித்து கடல் மீது நடந்து சென்றதைப் போல நாமும் இயேசுவின் மீது பார்வை பதித்து நம்பிக்கையோடு பயணிப்போம். இதோ இயேசு நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே உடன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்பதை முழுமையாக நம்புவோம். இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்த ஒன்றும் கிடைக்காத நிலையிலே இதோ இயேசுடைய வார்த்தையை நம்பி வலையிட்ட பேதுருவுக்கு வலை நிறைய மீன் கிடைத்ததைப் போல நாமும் இயேசுவை நம்புவோம். மிகுந்த ஆசீர்வாதத்தால் நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாப்பார். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பினவர் அனைவரும் வாழ்வு பெற்றனர் ஆண்டவரே. உம்மை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வசனத்திற்கு ஏற்ப இதோ நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு வரும். இயேசுவே, உம்மிலே எங்களுடைய கண்களை பதிய வைக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை உம்மில் வைக்கிறோம். நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் இரட்சகர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே எங்கள் தெய்வம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உம்மிடத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வெற்றிகள், தோல்விகள், பலவீனங்கள், பலம் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரின்றி ஒன்றுமில்லை சுவாமி. உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாத ஆண்டவரே. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை தருவேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மோடு எப்போதும் இணைந்திருக்கிற
செடிகளாக கொடிகளாக எங்களை மாற்றும். நாங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் வளர முடியும், வாழ முடியும் சுவாமி. ஆண்டவரே, உமது அருளை நிறைவாக எங்களுக்கு தாரும். நம்பிக்கையிலே நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் பேதுருவை எவ்வாறு கைதூக்கி விட்டீரோ அதுபோல எங்களையும் கைதூக்கி விடும் சுவாமி. நம்பிக்கை என்னும் வரத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். தொழிலே ஆண்டவரே முன்னேற்றத்தை தாரும். எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திப்பீராக. போகும்போதும் வரும்போதும் கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய சிறகு நிழலில் எங்கள் மூடி மறைத்துக் கொள்வீராக. இயேசுவே, உம்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம். நீர் மட்டும்தான் எங்களுக்கு கதி. உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் யாரிடத்திலே செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வமே, எனக்காக யாவையும் செய்கிற தெய்வமே, இதோ என்னை வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று பவுலடியார் கூறினாரே. உம்முடைய துணை கொண்டு, உம்முடைய அருள் கொண்டு எங்களால் எதுவும் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். உமது அருளை எங்களுக்கு தாரும். உமது கருணை கண் எங்கள் மீது படட்டும். உமது இரக்கம் எங்கள் மீது இருக்கட்டும் சுவாமி. எங்களை வாழ வைப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளிலும் நீர்தாமே உடனிருந்து எங்களுக்கு வெற்றியை தருவீராக. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் தருவீராக. திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்போருக்கு நல்ல வரனை தருவீராக. திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று ஏங்குவோருக்கு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்களுடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறீர். உமக்கு தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நிகழாது சுவாமி. எல்லாம் உம்முடைய திட்டப்படியே நடக்கிறது. எங்களுடைய விருப்பம் அல்ல, உமது விருப்பமே உடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும் சுவாமி. இதோ சக்கரியாவுக்கு வானதூதர் தோன்றி சொன்னாரே, இதோ உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது வயதான காலத்தில் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் போனார். ஆகவே பேச்சற்றவராய் மாறினார் குழந்தை பிறக்கும் வரை. அதே வானதூதர் மரியாவிடத்திலே சென்று உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது மரியாள் அதை முழுமையாக நம்பினார். காரணம், சொன்னது ஆண்டவருடைய தூதர். இது கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை என்பதால் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி முழுமையாக மரியாள் நம்பினதினாலே மீட்பராகிய நீர் இந்த உலகத்திலே பிறந்தீர். இறை வார்த்தையை பெற்றெடுத்த மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும். நீர் எவ்வாறு நம்பிக்கையோடு வாழ்ந்தீரோ, சிலுவை அடியிலே எவ்வாறு நம்பிக்கையோடு நின்றீரோ, கடவுள் சொன்னவையாவும் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாளுமை வாழ்த்தினார்களோ, அதுபோல நாங்களும் உம்மை போல அந்த நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே. இதோ என்னுடைய மகன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் எல்லாம் இறை திருவுளப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அனைத்தையும் கடவுளுடைய திருவுளத்திற்காக ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நின்ற தாயே, நம்பிக்கையின் மாதிரியே, இதோ எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். எங்களுக்காக பரிந்து பேசும் மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். நீர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு தாரும். இயேசுவே, உம்மை மட்டுமே நம்புகிறோம். எங்களுக்கு வாழ்வு தாரும், எங்களுக்கு வாழ்வு தாரும். எங்களுக்கு வாழ்வு தர உம்மால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்திலே எங்களுக்கு மீட்பு தர உம்மால் மட்டுமே முடியும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இதோ ஒரே நாமம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீட்பளிக்க, அது இயேசு என்கிற நாமம். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்புகிறோம். வேறு எங்களுக்கு வாழ்வு தருவே என்று நம்புகிறோம். இதுவரை எங்களை வழி நடத்தியவர் நீர்தான், இனியும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகை நாங்கள் பார்க்கவில்லை, உண்மையே உற்று பார்க்கிறோம். எங்களுக்கு வாழ்வு தாரும், எங்களை ஆசீர்வதியும். சகல புனிதர்களே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.